தமிழ் ஜோசிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட நம்ம மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அதிபதி வந்து புதன்ங்க. அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வருங்க. செவ்வாயோட நட்சத்திரம் வரும், ராகுவோட நட்சத்திரம் வரும், குருவோட நட்சத்திரம் வருங்க. ஸோ இப்போ இந்த அமைப்புடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகம் வாங்கியிருக்காரு. யார் மூலியமா அது வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா உங்களோட 5, 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அந்த இடத்துல வலுத்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற இடத்த வாங்கியிருக்கிறாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு இடமா மாறிக்கிட்டே இருப்பாருங்க. உங்களோட 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன் மாச ஆரம்பத்துல 14ஆம் தேதி வரைக்கும் உங்களோட 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட 11ஆம் இடத்துக்கு மாறுறாருங்க. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம்ங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களோட 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வலுத்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. உங்களோட 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மாச ஆரம்பத்துல உங்க ராசிலேயே இருந்தாலும் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் நீச்சமாகி உங்களோட 2ஆம் வீட்டுல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல நீச்சமாகி 0 உட்கார போறாருங்க. உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருங்க. 7ஆம் இடம்ங்கிறது கணவன், மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதியான குரு வந்து உங்களோட 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு, ஆக்சிடென்ட், திடீர் அதிர்ஷ்டம் இதுக்கெல்லாம் அதிபதியான சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துக்கும் அதே சனி தான் அதிபதிங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான குரு வந்து உங்களோட 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதாங்க இந்த மாதத்தோட அமைப்புங்க. ஜென்ரலாவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா ஒர்க் பண்றதை விட ஒரு விஷயத்தை எவ்வளவு ஈஸியா எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை பார்த்து அதை முடிக்க முடியும், அடுத்தவங்களை ஈஸியா எப்படி வேலை வாங்கி நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துலையும், அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு 2 ஆங்கிள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியும், அதே மாதிரி கொஞ்சம் சுயநலவாதியமான மிதுனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாச அமைப்பு போன மாதம் எப்படி இருந்தோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான அமைப்பு தாங்க இந்த மாசமும் தொடருங்க. உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் நீச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் 7ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. வக்கரமாவும் இருக்கிறாரு, வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. ஸோ இப்போ இந்த புதன் மாச ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு மாசம் ஒரு 15 தேதி வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுப்பாருங்க. வேலை சம்பந்தப்பட்ட குழப்பத்தை கொடுப்பாருங்க. ஏண்டா வேலையை விட்டோம், நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும், ஐயோ 2-3 வேலை இருக்கு, இந்த 2-3 வேலைக்கு எந்த வேலையை சூஸ் பண்றது, அந்த வேலையை நம்ம விட்டுறக்கூடாதோ, இந்த வேலை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படிங்கிற தேவையில்லாத எண்ண குழப்பத்தை வந்து பயத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி உங்களோட 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து 3ஆம் இடம்ங்கிறவங்க தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம். அவர் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பிளானட் உட்காந்துருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 5 பிளானட்டோட கூட்டு ஒரு சண்டையில வந்து போய் உங்களோட சூரியன் உட்காந்துருக்காங்க, சனியும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சூரியன் வந்து பலத்தை இழந்துருவாருங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய முயற்சி, வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு இல்லாம எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு திணறலோடய இருப்பீங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி கிட்டத்தட்ட சூரியன் வந்து உங்களோட 16ஆம் இடத்துக்கு மாறுறாருங்க. மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. வேலையில ஒரு தெளிவு கிடைக்குங்க. உங்க முயற்சி எல்லாமே லாபமாகும். கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடிய முயற்சி, வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பிளஸ் அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சா தான் இருக்குங்க. நல்ல தெளிவு கிடைக்கும், வேலையில எக்கச்சக்க மாற்றங்கள் கிடைக்குங்க. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாருங்க. 4ஆம் இடம்னு சொல்லுவோம்னா அது என்னென்னலாம் சொல்லணும்னா வண்டி, வீடு, வாகனம், அம்மா, சுகம், படிப்பு, இது சம்பந்தப்பட்ட இடத்தை பத்தி பேசக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கேதுவை குரு வந்து 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற 5 பிளானட்டும் கேது உங்க 4ஆம் இடத்துக்கு மேல பார்வை இருக்குங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா 4ஆம் இடத்துல கேது உட்காந்துன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு என்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலை வருங்க. அதே மாதிரி வண்டி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியிலேயோ வீடுலையோ சின்ன சின்ன ரிப்பேர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமா நீங்க உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு அலைஞ்சி எந்த வேலையை சூஸ் பண்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடி திணறி சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம வேலை 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 வேலைன்னு சுத்தத்தினால உங்களோட உடல் சோர்வு ஏற்பட்டு உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் குரு வந்து 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால அது எல்லாமே தவிர்ப்படியா மாறிடுங்க. அதே மாதிரி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பிளஸ் மனசு, காதல், குலதெய்வம் இது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன்
வலுத்து உங்களோட 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ 5ஆம் அதிபதி 10ல போய் வலுத்து உட்காரும்போது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால. அதே மாதிரி நீங்க மனசுல யாரை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அதாவது பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, டிஜிட்டல் மொபைல்ஸ், டேப் அது மாதிரி வாங்கி கொடுக்கறது, வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கறது, அவங்களோட வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஆடம்பரமான விஷயங்களை நீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி 5ஆம் இடம் குழந்தைய பத்தி சொல்றோம். குழந்தை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து மொபைலோ, டேபோ, ட்ரெஸ்ஸோ, குழந்தைங்க வெளிநாடு கூட்டு போறதோ, ஒரு சுற்றுலா கூட்டு போறதோ, இவங்களுக்கான விரைய செலவுகள் வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் எடுக்கிறது, ஒரு செலவு பண்ணி குலதெய்வத்துக்கு போய் பார்க்கறது, உங்க குலதெய்வத்துக்கு வந்து ஒரு புடவை வாங்கி சாத்துறது, ஒரு வேஷ்டி வாங்கி சாத்துறது, ஒரு அதாவது ஆபரணங்கள் ஏதாவது வாங்கி சாத்துறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்திங்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களோட 2ஆம் இடத்துல போய் நீச்சம் மாறாருங்க. ஸோ 6ஆம் அதிபதி நீச்சம் மாறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட கடன் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, எதிரிகள் அழிவாங்க. அதே மாதிரி அவன் 2ஆம் இடத்துல போய் நீச்சம் மாறான் அப்படிங்கிறதுனால சூடான வார்த்தைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க வார்த்தைகளால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நீங்க காப்பாற்ற முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தோட அதிபதியான குரு உங்களோட 12ஆம் இடத்துல போய் மறைகிறாங்க. 7ஆம் இடம்ங்கிறது யார் யாரை சொல்லுவாங்கன்னா, கணவன், மனைவி, நண்பர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடங்க. ஸோ இப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி போய் 12ல மறையும் போது 12ஆம் இடம் விரயஸ்தானங்க, தூக்கத்தை கெடுக்கிற ஸ்தானங்க, அலைச்சல் ஸ்தானங்க. மனைவியினால், நண்பர்களால், பார்ட்னரால், இல்லை கணவரால் உங்களுக்கு தூக்கம் கெடுறதோ, அலைச்சல் அதிகமாகிறதோ, அவங்களுக்காக விரைய செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவிக்காகவோ, நண்பர்களுக்காகவோ, இல்லை பார்ட்னர்ஸ்க்காகவோ வெளிநாடு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அவங்களோட அலையிறது, வெளியில் சுற்றுலா பயணங்கள்லாம் போகிறதுக்கு அது வந்து குருவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால கோவில் சம்பந்தப்பட்ட சுற்றுலா போகிறதுக்கான சுப விரயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி உங்களோட 7ஆம் அதிபதி 12ல போய் இருக்கும்போது மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கறது, ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான அவங்க பேர் வந்து இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஜாஸ்தி. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து உங்களோட 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால வேலையில சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா சனி 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்திங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருங்க, வேலை கிடைக்காம இருக்காது. வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படியோ ஒரு வேலை ஒன்று கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் 10ல போய் உட்காரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வேலையில வந்து அலைய வைப்பாரு, வேலையில நிறைய வேர்வை சிந்த வைப்பாரு, அடுத்தவங்களோட வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ண வைப்பாரு. வேலை பார்த்தா இவர் மாதிரி பார்க்கணும்டான்னு உங்களை அடையாளமா 4 பேருக்கு காட்ட வைப்பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் வேலையில வந்து உழைக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் ஓட ரெடியா இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் தூக்கம் இல்லாம நீங்க அலையறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் வாழ்க்கையில நீங்க மேல உயர்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 10ல வந்து ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ஒரு 5 பிளானட் உட்காந்துருக்காங்க. சனி பகவானே அங்க போய், அதாவது தொழில் கர்மக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானே அங்க போய் உட்கார்றாரு. 10ல வந்து பாவியா சனி பகவான் உட்காரும்போது உங்க வாழ்க்கையை மாற்றி விடுறதுக்கான சனி மாதிரி கொடுக்கறதுக்கு உலகத்துல எவனுமே கிடையாதுங்க. சனி கொடுத்தா அதை எவனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன்ல சனி இப்ப மாறுறாருங்க. அதை யூஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல சனி வந்துட்டாங்க வேலை போயிடுங்க. வேலை போகாதுங்க. வேலையில உங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம், அசிங்கங்கள், அவமானங்கள் வரலாம். ஆனால் அதிக நேரமா நீங்க உழைக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து சனி பகவான் கண்டிப்பா கொடுத்தே தீருவாரு. அங்கே ஏன்னா சனி பகவான் அங்கேருந்து தன்னோட 3ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. வேலை நிமித்தமா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறது, அதே மாதிரி இரவு நேரம் கண் முழிச்சு வேலை பார்க்கறது, அலைஞ்சு வேலை பார்க்கறது, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் நிறைய உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சனி பகவான் அங்கேருந்து தன்னோட 7ஆம் பார்வையை அவங்க 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை நிமித்தமாக சுகம் கெடுறது, ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது, டயர்டா ஃபீல் பண்றது, எப்போதாண்டா ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வச்சு ரெஸ்ட்டே எடுக்க விடாம பண்றது, அந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதே மாதிரி அங்கேருந்து உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறதுனா வேலை நிமித்தமா வந்து மனைவியை பிரியறது, நண்பர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருது, மனைவியோட வேலை நிமித்தம் வாக்குவாதம் வருது, கணவனோட வருது, அதே மாதிரி பார்ட்னர்ஸோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருது. இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அவங்க என்னதான் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு புது வேலையோ புது மாற்றத்தையோ அட்லீஸ்ட் ஒரு சேரையாவது உங்களை மாற்றி போட வச்சு உங்களோட
சின்ன ஒரு சேஞ்சஸையாவது கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான ரூட்டை அவர் கண்டிப்பாக வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணியே தீர்வாருங்க. அது எப்போ நடக்கும்னா, சூரியன் வந்து ஏப்ரல் 15க்கு அப்புறம் உங்களோட 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சூரியன் மாறும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போலேருந்து நீங்கள் அந்த எப்போ மார்ச் 29க்கு அப்புறமே நீங்கள் வந்து வேலைக்காக நீங்கள் அலையிறது, போய் எந்த ஜாபை சூஸ் பண்ணுறதுன்னு திணறது, நிறைய இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி வந்து அப்போ 4 கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எதுவுமே வந்து கரெக்டான ஒரு தெளிவு கிடைக்காம இருக்கும். ஒரு சின்ன குழப்பத்தோட இருப்பீங்க. அந்த சூரியன் வந்து ஏப்ரல் 15க்கு அப்புறம் மாறுறாரு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஓப்பனான ஒரு ஆப்ஷன், ஒரு ஓப்பனாக பாசிட்டிவான ஒரு வே வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் நம்பி இருக்கலாம். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி நல்லா இருக்கணுங்க. கோச்சார பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 to 50% வேலை செய்யுங்க. அது முழுமையாக வேலை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தோட கோச்சாரது பலனை விட உங்கள் ஜாதகத்தோட பலன் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கணுங்க. ஜாதகத்தோட பலன் எப்படி இருக்குது, தசா புக்திகள் என்ன நடந்திருக்கு, கெட்ட பிளானட்டோட ஆதிக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எந்த கோயிலுக்கு போனால் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னா வாழ்க்கை மாற போகிற தருணங்க. மிதுன ராசிக்கு வந்து வேலை மாற போகிற தருணம், வாழ்க்கை மாற போகிற தருணம், வருமானம் அதிகரிக்க போகிற தருணம், உழைக்கிறதுக்கு ரெடியாக நீங்கள் இருக்க வேண்டிய தருணம், உங்கள் சோம்பேறித்தனத்தை அடித்து உடச்சி தூக்கி எறிய வேண்டிய தருணமாக அது இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை உங்கள் நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்டயோ இல்லை கீழே இருக்கிற என்னோட நம்பரையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம், லைஃப்பில் அடுத்த லெவலில் யாராவது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்ட் அண்ட் சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் அதை நம்பியே இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய புது புது டிப்ஸ் வந்து மாதம் மிதுன ராசிக்கு கொடுத்துக்கிட்டே வருவோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக வாக்கு கொடுக்கறது, நண்பர்கள் சம்பந்தமான வாக்கு, மனைவி சம்பந்தமான வாக்குகள் கொடுக்கறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க, இவருக்கு இந்த வேலையை கொடுங்க, இவருக்கு இவ்வளோ பணத்தை கொடுங்க எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசியில் அதை நீங்கள் தான் கட்டுற மாதிரி ஆகிப்படும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வார்த்தைகள் வந்து கடும் சொற்களும் அடுத்தவங்க மனத்தை புண்படுத்தி தைக்கிற மாதிரியான ஈட்டி மாதிரியான வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வெளில வருங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி 12ல் உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விரயம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் அதிபதியாக இருந்து விரயத்தையும் அவர் ஜாஸ்தி பண்ணதுனால பண்ணக்கூடிய விரயங்கள் எல்லாமே சுபமாக நல்ல விதமாக உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. மே 15க்கு அப்புறம் அந்த குரு பகவான் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுக்க போகுதுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயத்தோட மே மாத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற காத்துட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.